ஜாவால எப்படி ஒரு கஸ்டம் இம்யூட்டபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த 5 ரூல் ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இம்யூட்டபிள் கிளாஸஸ் பற்றி வந்து ஸ்ட்ரிங் வந்து ஏன் வந்து இம்யூட்டபிள் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க ஜாவால, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ரொம்ப சிம்பிளான 5 ஸ்டெப்ஸ் தான். ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸ் கூட இந்த ஃபைனல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபீல்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் ஃபைனல் அப்படின்ற இந்த கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். கெட்டஸ் மெத்தட் மட்டும்தான் வச்சுருப்போம், செட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டர் வழியாக தான் நம்ம எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை நம்ம மியூட்டபிள் ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கோம், சேஞ்ச் பண்ணக்கூடிய மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் இருக்குது, டேட்டை நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் நாம் வந்து டீப்லி காப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமே இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம எக்லிப்ஸில் எப்படி வந்து இந்த கிளாஸை வந்து ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்லிப்ஸ்குள்ளே போயிட்டு இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோன்னா ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ டேரெக்டாக ப்ராஜெக்ட் நேம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா, இப்போ ஃபார் ரியல் டைமே அப்ளிகேஷனுக்கு வந்து பேங்க்னு யூஸ் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. டேரெக்டாக போகிறேன், ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். com.logic.tamil. ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோன்னா பப்ளிக் கிளாஸ் உங்கள் கிளாஸ் நேம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஃபைனல் சொல்லி நம்ம கீவேர்டு ஆட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இப்போது நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ன்றதுனால அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட் செகண்ட் ஸ்டெப் இங்கே தான் ஃபாலோ ஆகுது. ப்ரைவேட் ஃபைனல் இந்த 2 கீவேர்டும் நம்மளோட ஃபீல்ட்ஸுக்கு முன்னாடி டேட்டா டைப் முன்னாடி நம்ம ஆட் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பரை நான் ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ஃபைனல் ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் நம்பர். செகண்டும் அதே மாதிரி தான், ப்ரைவேட் ஃபைனல் பேலன்ஸ்ன்ற டேட்டா டைப் வந்து டபுள் வச்சுக்கலாம், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது செகண்ட் ஸ்டெப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரக்டரும் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபோர்த்து ஸ்டெப், கெட்டர் மெத்தட்ஸ். செட்டர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இம்யூட்டபிளுக்கு அது தேவைப்படாது. அதனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஒன்லி செலக்ட் கெட்டர்ஸ் ஜென்ரேட் கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ 4 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு. இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெயின் கிளாஸ் எழுதிப்போம். இதுக்கு மெயின் மெத்தட் தேவை, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, அக்கௌண்ட் நம்பர் ஒரு 9 நம்பர் கொடுத்துப்போம். செகண்ட் பேலன்ஸ், ஸோ ஒரு 5000 இந்த மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங்குன்றதுனால ஃபுல் கோட்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போது அக்சஸ் பண்ண போகிறோம். அதாவது access the fields using getter methods. ஸோ ஒரு செஸ்அவுட் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தேவை. ஸோ
அக்கௌண்ட் நம்பர் எப்படி எடுப்போம்? நம்ம ஆல்ரெடி கெட்டர் வச்சுருப்போம். அக்கௌண்ட் டாட் நம்ம கிளிக் பண்ணோம்னா கெட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ். ஸோ இதுக்கு வந்து கெட் பேலன்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாக கொடுத்த வேல்யூஸ் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் 5000 rupees இதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், அதை பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம். 5th ஸ்டெப் ஒன்று இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ப்ரைவேட் ஃபைனல், தேர்ட் ஸ்டெப் செட்டர் மெத்தட்ஸ் கிடையாது, ஒன்லி கெட்டர் மெத்தட்ஸ். இனிஷியலைஸும் பண்ணிட்டோம் கன்ஸ்ட்ரக்டர், அதை நம்ம பிரிண்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த 5th ஸ்டெப், ஒருவேளை நம்மக்கிட்ட மியூட்டபிள் ஃபீல்ட்ஸ், அதாவது இம்யூட்டபிள் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணாலும், எனக்கு ஒரு மியூட்டபிள் ஃபீல்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த 5th ஸ்டெப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் அதே ப்ரைவேட் ஃபைனல், இந்த இடத்துல நான் ஒரு டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம், டேட் ஓப்பன்ட், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன்ட். இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேட்டை, யூட்டில் டேட். ஓகே. ஸோ இந்த இடத்துல டேட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீப்லி காப்பிட் 5th பாயிண்ட் நம்ம சொன்னோம்ல, அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். யூஸ்வலாக திஸ் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு வர அந்த வேல்யூவை அசைன் பண்ணிடுவோம். ஆனால் டீப்லி காப்பிடில் அப்படி பண்ண முடியாது, பண்ண போகிறது கிடையாது. ஒரு காப்பி எடுக்கிறேன், அதாவது நியூ டேட் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இந்த டேட் ஓப்பன் இதுக்கு பார்த்தீங்களா, டாட் கொடுத்து, இப்போ நம்ம இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, நமக்கு டைம் தேவை, டைம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டேட்டுன்னு மென்ஷன் பண்ண மாட்டேன். ஓகே. டேட் ஓப்பன் பண்ணுறோம், அதாவது இது ஒரு மியூட்டபிள் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது இம்யூட்டபிள் கிடையாது, மாறக்கூடிய, நான் மாடிஃபை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம மாடிஃபை பண்ண மாட்டோம், இது இம்யூட்டபிள் ஃபீல்ட்ஸ். அப்படி நான் ஒருவேளை இந்த மாடிஃபை பண்ண போகிறேன்னா அதுக்கு டீப்லி காப்பீட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். நியூவாக ஒரு டேட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வர டேட்டை வந்து அசைன் பண்ணுறோம். இது டைரெக்டாக போயிட்டு இந்த டேட் ஓப்பனில் போய் மாற்றாது, அதுக்கு பதிலாக ஒரு காப்பியாக தான் வந்து மாற்றும், அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இம்யூட்டபிள் கான்செப்ட். இங்கே வந்து கெட்டர் மெத்தடை ஆட் பண்ணிப்போம். இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் டேட் ஓப்பன், செலக்ட் கெட்டர்ஸ். இப்போ மெயின் கிளாஸில் வந்துட்டு நாம் டேட் கொடுக்க போகிறோம். இங்கே டேட் கொடுக்கணுன்னா இப்போ கரண்ட் டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஈக்குவல் டு நியூ டேட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தோன்னா இம்போர்ட் பண்ணிடலாம்.
டேட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்றேன். இது கரண்ட் டேட்டை வந்து கொடுத்து இப்போ நான் போயிட்டு மாடிஃபை பண்ண போகிறேன். எதை அப்படின்னா நம்ம டேட் கோயிங் டு மாடிஃபை existing date. யூஸ்வலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா செட்டர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவோம். செட் அக்கௌண்ட் நம்பர், செட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணுவோம். இந்த இம்யூட்டபிளில் நம்ம செட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலை, பண்ணவும் கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபிஃப்த்து அப்ரோச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். டேட் டாட் இங்கே பாருங்கள், இந்த லைப்ரரியே நம்மளுக்கு வந்து சில மெத்தட்ஸ் கொடுத்துரும். நான் செட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே போயிட்டு கரண்ட் டேட் இருக்கா, நான் அது கூட போயிட்டு சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஒரு 3000 இல்லை ஒரு 30,000 இல்லைன்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோமே. இப்போது பிரிண்ட் பண்ண போகிறேன். டேட் அப்டேட்டட் டேட் அப்படி கொடுத்தா தான் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ இப்போது அக்கௌண்ட்டில் இருந்து டாட் கெட் டேட் ஓப்பன் ரன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது இதுதான் வந்து அக்கௌண்ட் நம்பர், இதுதான் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ், இந்த டேட்டில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இனிஷியலைஸ் பண்ணோம். அது மூணுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேட் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு, செப்டம்பர் 2nd 1829 04 IST 2024. இப்போது நம்ம இங்கே மாடிஃபை பண்ணோம்ல, கோயிங் டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் டேட் டைம். அந்த கரண்ட் டேட் டைமோடைய டேட் டைமோடு சேர்த்து இன்னும் அந்த டைமை நான் கூட்டுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகணும், எக்ஸ்ட்ரா டைம் வந்து இங்கே மாறி இருக்கணும். நான் இப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன். அதே செப்டம்பர் 2/16/29/4 தான் வந்திருக்கு. இதுதான் இம்யூட்டபிள். நான் என்னதான் டேட்டை வந்து மாற்றினாலும் அது டைரெக்டாக போயிட்டு இங்கே இருக்கிற டேட் ஓப்பனில் போயிட்டு மாடிஃபை பண்ணலை, மாடிஃபை பண்ண முடியல. எதனாலனா நம்ம அந்த ஃபிஃப்த்து ரூலை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் டாட் டேட் ஓப்பன்ட் ஈக்குவல் டு நியூ டேட் டீப்லி காப்பிட். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு கிளாஸை வந்து இம்யூட்டபிள் கிளாஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இந்த 5 ரூலால். இதை நான் உடைக்கிறேன் பாருங்கள், இந்த ரூலை உடைக்கிறேன். இப்போ இந்த செட் டைம் வந்து மாற்றலை பார்த்தீங்களா, ஒர்க் அவுட் ஆகலை. நான் அடிஷ்னலாக ஒரு 3000 செகண்ட்ஸ்னு வச்சுப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே அஃபெக்ட் ஆகலை. இப்போது பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் ஒரு ரூலை உடைக்கிறேன். இங்கே டீப்லி காப்பீட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு திஸ் டாட் டேட் ஓப்பன் ஈக்குவல் டு நியூ டேட் எல்லாம் எடுத்துட்டு டைரெக்டாக நம்மளுக்கு வர இந்த டேட் ஓப்பன் அதை மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்பர் மாதிரியே டேட் ஓப்பன்ட்டை நான் இங்கே கொடுத்துட்டேன், சென்ட் பண்ணிட்டேன்.
இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. 162904 இங்கேயும் அதே தான் இருக்குது. 1629 சாரி 182904 182904 இங்கே ரெண்டுமே அதுதான் இருக்குது. இனிஷியலாக கொடுத்த டைமும் அதே தான். மாடிஃபை பண்ணதுக்கப்புறமும் வந்து மாடிஃபை ஆகலை. ஏற்கனவே இருக்கிற அதே டைமை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 1831:42 இங்கே பாருங்கள் அப்டேட்டட் டைம். இப்போ நம்ம மாற்றின டைம் என்னது? ஒரு 3000 ஆட் பண்ணோமா? 1832:12. ஸோ இந்த வேல்யூ வந்து டேட்டை மாடிஃபை பண்ணிடுச்சா? எப்போ மாடிஃபை பண்ணிச்சு? நான் இந்த இம்யூட்டபிள் ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டேன், அதனால மாடிஃபை பண்ணிச்சு. ஸோ இம்யூட்டபிள் வந்து இந்த 5 ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து நடக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ளே ஆகிடும். இப்போ பாருங்கள், அதே 1832:29 1832:29 ஈவன் தோ ஐ சேஞ்ச் த டைம், மாடிஃபைடு த டைம். ஸோ இதுதான் வந்து இம்யூட்டபிள். இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ கிளாஸ் வேணாலும் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எழுதலாம். இந்த இம்யூட்டபிள் கிளாஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இதெல்லாம் புரிஞ்சிச்சு. பட் இது எந்த டைமில், எப்போ, எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கை வச்சுப்போமே. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். பணம் வர்றது போகிறது, கிரெடிட் டெபிட். இந்த மாதிரி டைமில் வந்து நான் டைரெக்டாக போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா வந்து எனக்கு இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு, எனக்கு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக அது வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக வச்சுப்பாங்க. டைரெக்டாக போயிட்டு ஒரிஜினலாக இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த இம்யூட்டபிள் கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏதாவது கொஞ்சம் நடுவில் மாறிச்சு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு சின்ன ஃபால்ட் கூட நடக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இம்யூட்டபிள் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கோடில் ஒரு சர்வீஸ் லேயர் டு இன்னொரு சர்வீஸ் கால் பண்ணுறீங்க, டேட்டாவை அனுப்புகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு அமேசான் க்ளவுட் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு சர்வீஸ் இருக்குது, அஷோர் க்ளவுடுன்னு இருக்குது, இல்லைனா உங்கள் லோக்கல் சர்வர் இருக்குது. டேட்டாவை பரிமாறுறேன். பரிமாறும்போது எனக்கு எந்தவித சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற கிரியேட் பண்ண, இனிஷியலைஸ் பண்ண, செட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அந்த வேல்யூஸ் அப்படியே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸில், ஆஷ்மேப்பில் பார்த்தீங்கன்னா இது கீ வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இம்யூட்டபிள் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட், எப்படி ஒரு இம்யூட்டபிள் கஸ்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். அண்ட் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.